பாரதிய ஜனதா கட்சியிலே கூட்டணியை அங்க வைத்துக் கொண்டு அன்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கு சென்று அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட வேண்டுகோளை வைத்து காலில் விழுந்து 3 மந்திரி பதவி பெற்ற இயக்கம் தான் அந்த திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆகவே அப்படிப்பட்ட இயக்கம் இன்றைக்கு நம் கூட்டணி வைத்து பற்றி பேசுவதற்கு தகுதியில்லாத இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து 2026 இன்றைக்கு அவர்கள் அறிவித்தது போல எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் நாளை 2026 மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய 4 ஆண்டு ஆட்சி. அந்த 4 ஆண்டு ஆட்சியிலே பாரதிய ஜனதா கட்சி இணக்கமாக இருந்த காலத்தினால்தான் ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரியை தர முடிந்தது என்பதை அனைவரும் பார்க்க வேண்டும். ஒரு கல்லூரி 2 கல்லூரி அல்ல, 11 மருத்துவக் கல்லூரி. மருத்துவக் கல்லூரி பெற்றால் என்ன நன்மை என்று நினைக்கலாம். மருத்துவக் கல்லூரியை பெற்றோம் என்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலே தலைநகரிலுமே மருத்துவமனை சிறந்த மருத்துவமனையாக அமைக்கப்பட்டு ஏழை எளிய மக்கள் அதில் நல்ல சிகிச்சை பெறக்கூடிய நிலை உருவாக்கி தந்தது. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மொத்தம் 11 ஒரே நேரத்தில் பெற்ற மருத்துவக் கல்வி. அதுக்கு முன்பாக பெற்றது 6, மொத்தம் 17 மருத்துவக் கல்லூரி வழங்கிய இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி இயக்கம். ஆக அப்படிப்பட்ட இயக்கத்தோடு இன்றைக்கு ஒரு கூட்டணி வைத்திருக்கிறோம் என்றால் மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் மத்தியில இருந்து பணம் வரவில்லை, மத்தியில இருந்து பணம் வரவில்லை என்று குற்றச்சாட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மத்தியில இருந்து பணம் இல்லை என்றால் நாட்டிலே எந்த விதமான திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது என்பது அதிபருக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்தில் ஒன்றை மட்டும் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு 4 ஆண்டு காலத்திலே ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்கு கையாளாளர்கள் 4 ஆண்டு காலம் திமுக ஆட்சியை ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிந்ததா? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் இன்றைக்கு மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெற வேண்டும் என்றால் அவர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும். அவர்களை எதிர்த்துக் கொண்டு 5 லட்சம் கோடி கடனாக பெற்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கடன் சுமையை ஏற்றிருக்கின்ற அரசுதான் திமுக அரசு என்பதை மனதில் கொண்டு அதோடு மட்டுமல்ல நல்ல பல திட்டங்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்தோம். அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. திருமண உதவித்தொகை, அதே போல இன்றைக்கு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப், அது மட்டுமல்ல பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு 2 சக்கர வாகன மானியம், இதை எல்லாத்தையுமே நிறுத்தி அரசு ஆளுகின்ற திமுக அரசு. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டு ஆட்சி காலத்திலே கொரோனா என்ற பெயர் தொற்று வந்தது. அந்த 2 ஆண்டு காலம் அரசுக்கு வருமானம் கிடையாது. அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு இயற்கை சீற்றம் தமிழகத்தை வாட்டி வதைத்தது. அப்படி இருந்தும் கூட எந்த விதமான வரியும் மக்கள் மீது சுமத்தாமல் விலைவாசி ஏற்றம் இல்லாமல் கட்டி காட்டவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? மக்கள் மீது அனைத்துமே வரி சுமத்தி ஏற்றப்பட்டிருக்கிறது. அனைத்துமே கட்டுமான பொருட்கள் முதல் கொண்டு அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே விலையேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை எல்லாம் மக்கள் கருத்தில் கொண்டு நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறது மட்டுமில்லாமல் அக்கம் பக்கம் இருக்கின்றவர்கள், வியாபாரிகள், விவசாய பெருமக்கள், அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த பொதுமக்கள் அத்தனை பேருமே வரக்கூடிய 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியானது வெற்றி பெற வேண்டும், அதற்காக உங்கள் ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கூட்டணி தொடர்ந்து 2026 மீண்டும் வரக்கூடிய 4வது தேர்தலிலே 40 தொகுதி பாண்டிச்சேரி உள்ளிட்ட அனைத்து வெற்றி பெற்று மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி தொடர வேண்டும் என்பதை மனதில் கொண்டு பணியாற்றி 2026 அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பேசுகின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், சேலம் பெருங்கோட்ட பொறுப்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணா டாக்டர் கே.